ஃபுல்லாக கோதுமை தோட்டம். அது அந்தாண்ட இருக்குது எல்லாமே ஆரஞ்சு. எப்படி நல்லாயிருக்கா? ஆள் இல்லாத கொல்லியில் திருட்டுத்தனமாக கிலோ கணக்கில் அள்ளிட்டு திருட்டு போகிற மாதிரி ஒரு பை ஃபுல்லாக ரப்பிட்டு போகிறது பார்த்தீங்களா? ஃபுல்லாக மரம் மறைச்சிட்ருக்கு, அது எரிஞ்சிட்ருக்கு பாருங்க லைனா. இந்த ரோட்டில் இருக்க கடைசி டோல்கட்டு. இன்னைக்கு தாத்தா நம்மளை வச்சு செய்ய போகிறாரு போல். இதுதான் இன்றைக்கான சாப்பாடு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்கேன். அங்கேருந்து வந்ததில் எதுவுமே இது பண்ணல, டைரெக்டாக அங்கே தான் வந்தேன். நேற்று வந்தேன், இப்போ தான் லோடு ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அதான் மெயின் கேட்டு அது இருக்குது. உள்ளே வந்தோடனே ஃபோன் வாங்கிப்பாங்க. லோடு ஏற்றிட்டு இந்த கிரவுண்டுக்கு வந்ததால் ஃபோனு கொடுத்தாங்க. லோடு வந்து எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. ஆனால் சென்னையிலேருந்து சொல்லி விட்டது வந்து பார்த்தீங்கன்னா வைசாக் போவோம், அதை விட்டால் சென்னைக்கு போவோம் அப்படின்னாங்க. நான் இங்கே சொல்லிட்டு தான் வந்தேன். சென்னைனா கூட சொல்லுங்கள், இல்லை கொச்சின்னா கூட சொல்லுங்கள், வைசாக்னா இப்போ நான் வரல அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வந்தேன். பில்லு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன கதை, எப்படி மாற்ற போகிறாங்க என்ன ஏதுன்னு. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அநேகமாக இன்றைக்கி நைட்டு பில்லு வந்தால் வரும், அப்படின்னா நாளைக்கு காலைன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 வண்டி தான் இருக்கும். இது கம்பெனி வண்டி, இன்னும் லோடாவில் வடக்கு நண்பர். கிணத்துக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அங்கே ஃபுல் பண்ணிட்டு தான் வந்தேன். எப்படியா இருந்தாலும் இது வந்து ஒரு 250 ரேஞ்சுக்கு தான். இது வேறு அப்பப்போ டைட்டாக லாக் ஆகுதுன்னு தெரியல. நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு சில நேரம் வரமாட்டேங்குது. சரிதான், எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 இன்ச்சு இருக்குது. 9 இன்ச்சு இருக்குன்னா அப்போது 21 இன்ச்சில் 9 போச்சுன்னா மீதி 12 இன்ச்சா? 12 இன்ச்சு கணக்கு போட்டாலும் 240 லிட்ரு. அப்போ அது கொஞ்சம் அதிகம் தான். 240 எல்லாம் பிடிக்காது, கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும். ஏன்னா வண்டி டேங்க் இந்த பக்கம் சாஞ்சா மாதிரி இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுங்க. எப்படியும் இங்கேயே கணக்கு போட்டாலும் ஒரு 250 லிட்ரு. அப்புறம் இங்கேருந்து திரும்ப பங்குக்கு போகணும் ஒரு 45 கிலோமீட்ரு. அப்படி இப்படின்னு கணக்கு போட்டால் ஒரு 250க்கு மேலே தான் பிடிக்கும். என்ன இப்போ கம்பெனி வண்டிங்களாம் கூட நான் வந்துருக்கிறேன். மற்ற இடம் வந்தால் ஒரு 220 210 அந்த மாதிரி தான் பிடிக்கும். இப்படி கணக்கு போட்டால் 14 12 வீலு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதில் ஒரு 20 லிட்டர் கணக்கு பண்ணால் கூட அப்படியே கொஞ்சம் தான் முன்ன பின்ன. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்ததை விட கணக்கு போட்டால் இது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா 286 270 சில்லரெல்லாம் பிடிச்சிருக்கேன். சரி பார்த்துப்போம். எப்போ இவ்வளோ நேரம் ஆச்சு, இது வரைக்கும் யாரும் எதுவும் கண்டுக்கவும் இல்லை. பில்லு தருவாங்களான்னு வேறு தெரில. ஏன்னா அந்த வண்டி இன்னும் லோட் ஆகல, அது எம்டி வண்டியாக தான் இருக்குது. சொல்ல 2 வண்டி ஏற்றிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண விடுவாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இருக்கிறது இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும். லோடு வந்து ஏற்றிட்டு வந்தாச்சு. 25 கிலோ மூட்டை அம்மோனியம் மூட்டை கொஞ்சம், அப்புறம் ஒயர் காயில் 2 சேர்த்து ஏற்றிருக்காங்க. என்ன ஒன்று இங்கே கடுப்பாக இருக்குது, நெட்வொர்க் சுத்தமாக இல்லை, டவரே கிடையாது. ஃபோன் பேச கூட எங்கேனாவது ஒரு மூலையில் போய் நின்றுக்கிட்டோ ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இடம் தான் இது. ஃபுல்லாக காட்டு உள்ளார. வெளியே போனாலாவது எதனா ஃபோனையாக நோண்டிடலாம், அப்படி இல்லைன்னா வேறு எதனாவது போகலாம். ஒன்றுத்துக்கு வழியில் டீ கடை எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் மெயின் ரோடு போனால் தான். மெயின் ரோடுக்கெலாம் போக முடியாது, 15 கிலோமீட்டர் போகுது மெயின் ரோடு. சரிடா, அப்போ சாப்பாடுக்கு நடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அங்கே கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீனில் தான் போய் சாப்பிட்டுட்டு இதுக்கு அதுவும் சப்பாத்தி தான் ஏதோ ஒன்று இருக்கிறத கொடுக்குறாங்களா, எடுத்து வாயில் போட்டுன்னு வருவோமா. அதுவும் வந்து கம்பெனி உள்ளே இருக்குது. சரி, உள்ளே போனால் போனை கொடுத்து தான் போகணும், வேறு வழி இல்லை. சரி மக்களே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. டீ குடிக்க நடந்து வந்தோம் காட்டு வழியில். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வருமா, 2.5லேருந்து 3 கிலோமீட்டர் வரும். டீ இந்த கடையிலே கிடையாதுன்ட்டாங்க. இதுக்கு மேலே வந்து போட்டு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதனால் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் அந்த ஊர் சூப்பராக இருக்குது. ஒரு கோவில் இருக்குது. இது வந்து இந்த ஊரோட மையப்பகுதி போல். இது அங்கே தான் டீ கல்ல வந்து டீ போட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சின்ன ஊராக இருந்தாலும்
குப்பை தொட்டி வச்சு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. டஸ்ட்பினில் குப்பை போடணுன்ற மாதிரி பசங்களும் வந்து இதெல்லாம் போட்டு போகிறாங்க. டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு, வா. டீ குடிக்கலாமா? டீ நல்லா இருக்குல்ல? ஏலக்காலாம் போட்டு கொடுத்துருவாங்க, நல்லா தான் இருக்குது. சரி, குடிச்சிட்டு போகும்போது வந்த பாதையை காட்டுறேன். ஆனால் நிறையா வந்து கமலா ஆரஞ்சு தானே அது பேர், கமலா ஆரஞ்சு தோட்டம் இருக்குது, காமிக்கிறேன். எல்லாம் இது பண்ணிட்டாங்க, நம்மளும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம். திரும்ப வண்டிக்கு நடந்து போக வேண்டியது தான். வரும்போது எதையும் கவர் பண்ணல, சரி போகும்போதாவது பார்க்கலாம். பாருங்க, ஃபுல்லாக அது நேராக இருக்குது, எல்லாமே ஆரஞ்சு பழம் தோட்டம். மக்களே, கோதுமை ஃபுல்லாக கோதுமை தோட்டம். அது அந்தாண்ட இருக்குது எல்லாமே ஆரஞ்சு. இங்கே பாருங்க, ஒரு சின்ன டிராக்டர் பழசு அப்படியே கிடப்பில் போட்டாங்க போல். உள்ளே எல்லாம் காம்பவுண்டு போட்டிருக்கு, இல்லைன்னா உள்ளே போய் பார்க்கலாம். அது எல்லாமே ஆரஞ்சு தோட்டம். இதுதான் மக்கள் இந்த ஊர். இங்கே இருந்தால் டீ சாப்பிட்டுட்டு திரும்ப வண்டிக்கு போய்கிட்டு இருக்கேன். வேறு மரத்தில் வந்து காய் நிறையா இருக்குது, காய் இருக்குது. பழம் வந்து அது இருக்குது பாருங்கள், அதில் இருக்குது பாருங்கள் பழம். இதில் ஃபுல்லாக பழம் இருக்குது பாருங்க. இதில் ஃபுல்லாக காய் பழம் 1 2 அப்படியே இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் இந்த பாதையிலே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அடுத்து மெயின் ரோடு பிடிக்கணும். மெயின் ரோடு பிடிச்சி மறுபடியும் கல் முள்ளும் காலுக்கு மெத்தன்ற மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு டீ குடிக்கிறதுக்கு நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தேன், வேலைக்கு ஆகல. சரி, பில்லு தர மாதிரி தெரில. சரி, ரைட்டு போய் ஒரு டீயாவது குடிப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வலுக்கட்டாயமாக ஈத்துட்டு வந்தோம். வெளியே ஒரு பெட்டி கடை இருக்குது, ஆனால் அந்த கடை வந்து இன்னும் திறக்கலை. சரி, இன்னும் உள்ளே போங்க, ஒரு ஊர் இருக்கும், அங்கே போனாங்க. அதுக்கு தான் நடந்து வரோம். வெயில் ஏறி போச்சுப்பா, அடிக்கிற வெயிலில் இப்போ நடந்து போக வேண்டியது தான். இது பாருங்கள், இது எல்லாமே சின்ன மரம், பெரிய மரம் அது இருக்குது பாருங்கள். அதில் எதுவும் வேலி காம்பவுண்ட் எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மக்களே, தோட்டம் இங்கே பாருங்க, கீழே நிறையா இருக்குது பாருங்க. ஓகேங்களா, எல்லா மரத்துலேருந்து பழுத்து விழுந்தாத்தான். எப்படி நல்லா இருக்கா? கொட்டாயில் பார்த்தீங்களா, பழைய சேர் ஒஞ்சு போயிருக்கு. உரிச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா வேலைக்காமன்னு தெரியல. கமலா ஆரஞ்சு உரிச்சு வச்சுருக்கேன், எடுத்துக்கலாம் நிறையா கூட. ஆனால் கொல்லிக்காரங்க இருந்து கேட்டு எடுக்கிறது வேறு, யாரும் இல்லாத இடத்துல போய் எடுக்க தப்பு தானே. அதனால் ஒன்று எடுத்தேன், 2 எடுத்துருக்கேன். 1 பாக்கெட்டில் கிடக்கு, 1 சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. லைட்டாக வந்து புளிக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. மக்களே, கொல்லியில் ஆள் இல்லை, தெரியாதனமாக போனால் 1 எடுத்தேன், நான் 2 எடுத்தேன், இந்த சாப்பிட்டுட்டு போகிறேன். ஆள் இல்லாத கொல்லியில் திருட்டுத்தனமாக கிலோ கணக்கில் அள்ளிட்டு திருட்டு போகிற மாதிரி ஒரு பை ஃபுல்லாக ரப்பிட்டு போகிறது பார்த்தீங்களா? மோனே மூஞ்ச கட்ட ஏதோ 1 எடுத்து சாப்பிட்டா போகிறோம். இல்லை, கொல்லிக்காரங்க இருந்து கேட்டு ஒரு பை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆளே இல்லை, பைப்பு ஒரு கவர் கிடச்சின்னு கவர் ஃபுல்லாக ரப்பிட்டு போகிறது பாருங்கள். நம்ம எடுத்து சாப்பிட்டு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கும் அந்த பையில் இருக்கு, எடுத்து பிடிங்கி சாப்பிட்டுக்கலாம். தரமாட்டா போகிறதுக்குள்ளே திண்ணி திரும்ப போடுது, எனக்கு எங்கே கிடைக்க போகுது. சரி, பார்த்துலாம். சரி, இப்போ தான் இந்த ரோட்டுக்கு வந்துக்கிறோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும், இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கு. டீ குடிச்சிட்டு வந்த கையோட பில்லு கொடுத்துட்டாங்க, கிளம்பலாமா? அதிலே டீயை குடிச்சுட்டு வந்து நம்ம ஃபோன் அடிக்கிறான். உட்காந்து ஃபோனே ஒழுங்கா டவர் கிடைக்காது. ஃபோன் அடிக்கிறேன், எங்கே கிடைங்க, வாங்க வந்துட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கையோட பில்லு கொடுத்து வச்சாங்க. ரைட்டு, கிளம்பலாம். அங்கேருந்து மெயின் ரோடு போகணும் மக்களே. மெயின் ரோடு போயிட்டு பங்குக்கு போவோம். மெதுவாக போக வேண்டியது தான்.
காட்டுக்குள்ளே இருந்து போய்கிட்டு இருக்கோமா. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மிருக நடமாட்டம் அதிகமாக இருக்கும். பக்கத்தில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது. இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு அடிக்கடி வரும் அப்படின்னு ஒரு சிறுத்தை அதெல்லாம். ஸோ அந்த ஏரியில் தண்ணி குடிக்க வருமா. யானைங்க கூட வரும்ன்றாங்க. ஆனால் நான் எதையும் பார்க்கல. டேர்னிங் அதிகம் பார்த்து பார்த்தா மெதுவாக போகணும். மெயின் ரோடு வந்து திரும்பியாச்சு. பங்கு வந்தாச்சு. வந்தவொடனே தான் டீசல் போடணும். டீசல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்படியே நேராக பயணத்தை தொடர வேண்டியதான் சென்னைக்கு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதோ ஓட்ட வேண்டியதான். ஏன்னா வெயில் டைம் வந்துருச்சு. பகலெல்லாம் ஓட்டினோன்னா டெம்பரேச்சர் இன்னும் பயங்கரமாக ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் நைட்டில் தான் கிலோமீட்டர் பாஸ் பண்ணோம். ஹைதராபாத் 402, பாண்ட்ராகுடா 70. ஒரு வழியாக ஓட்டி ஓட்டி பாடுற கிட்ட வந்துட்டேன். வந்து விட்டோம் கொள்ளைக்காரர்கள் இருக்கும் இடத்திற்கு. 2 லைன் நிற்குதா? எடையை போட்டுட்டு அந்தாண்ட போய் காசை கொடுத்துட்டு கிளம்பலாம். 500 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான். அப்படியே தலைகீழ இன்னும் தண்ணி குடிக்கிறோம் பாரியா, அப்பயாவது 500 ரூபா வாங்கிட்டு விடுவேன்னா, நீ தண்ணியே குடிச்சாலும் பரவாயில்ல, என்கிட்ட 700 ரூபா கொடுத்துட்டு போ. சரி, நான் போய் பேமெண்ட்டை கொடுத்துட்டு வரேன். புறப்படலாம். அவ்வளோதான், 700 ரூபா பறி போயிடுத்து. இதுக்கப்புறம் அப்படியே தெலுங்கானாக்குள்ள போய்கிட்டே இருக்கலாம் கொஞ்ச தூரத்துல இருந்து. ஹைதராபாத் 322. டைம் காலையில் 3 மணி. 3 மணி காலையில சேருமா இல்ல இரவுல சேருமா? அதிகாலையில் தான் சேரும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுத்தமா ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அவ்வளவுதான் மக்களே, மகாராஷ்டிரா முடிஞ்சிருச்சு. தெலுங்கானா தான் இதுக்கப்புறம். கார்டியோ செக் போஸ்ட் எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் வயல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துப்போம். வண்டியை கொண்டு போய் எங்க இறக்கி வச்சுக்கிட்டேன். நான் தாபாவுக்கு போற வழி இதோ இருக்குது. தெரிஞ்சே கொண்டு போய் அதில் இறக்கோனா. வடக்கு நண்பர்கள் தான் மக்களே. தூரத்துல பாருங்களேன், அந்த செவப்பா தெரியல, அதெல்லாம் வந்து மழை வந்து காட்டுத்தீல எரியுது. மேம்பாலம் ஏறும்போது கொஞ்சம் தெரிஞ்சுது, கீழே இறக்கும்போது தெரியல. இங்கேருந்து எப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. அது வந்து
தன்னால மலை பகுதி இந்த நாக்பூர் சைடு இந்த மாரி சைடில் வந்து காஞ்சி போயிருக்கணும் நல்லாவே. இப்போ இந்த டைமில் தன்னால் அங்கங்கே தீ பிடிச்சிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் எரிஞ்சிட்டு இருக்காது லைனாக. இப்போதான் வெயில் டைம் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த தடவை வந்தால் இன்னும் நிறையா பார்க்கலாம். எப்போ வருவோம் தெரியல, பார்த்துப்போம். ஆனால் இந்த மாரி நேரத்துலலாம் அது அப்படியே கொஞ்சம் காடா மழை பகுதியெலாம் பிடிச்சிக்கிதா, அங்கேயே இருக்கும் குட்டி குட்டி மிருகம். அங்கே இருக்கிறதுல என்ன பண்ணுவோம். தீ பார்த்துட்டு இடையே ஓடிடும். இருந்தாலும் நான் ஒன்று ரெண்டு மாட்டி இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காட்டு தீ இல்லை, காற்று அடிச்சதுன்னா போதும், இன்னும் ரெண்டு பரபரன்னு பிடிச்சிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானால அடிலாபாத் அதுக்கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். எது லெஃப்ட்ல உள்ள போனாலும் ஊருக்குள்ள போயிடும். மக்களே சொல்லிக்கிட்டே வந்தல காட்டு தீ பிடிச்சிட்டு எரியுதுன்னு. முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் அது பக்கம் போவான் பார்க்கலாம். ஆஹா, ஃபுல்லா மரமா மறைச்சிட்டு இருக்கு. அது வரைக்கும் பேரு அது சரிதான், ஃபுல்லா மரம் மறைச்சிட்டு இருக்கு. அது எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க லைனா. அப்படியே அந்த மலை மேல இருந்து ஃபுல்லா அப்படியே மண்ணு எரியுது எவ்வளோ தூரத்துக்கு. பார்க்க கொஞ்சம் மைல்டா எரியிற மாதிரி தானே இருக்கு, ஆனா அது ரொம்ப தூரத்தில் தான் இருக்கு. அவ்வளோதான், அடங்கிடுச்சு. வண்டி ஏறுதோ இல்லையோ டெம்பரேச்சர் ஏறிடுது சொயின்னு. அப்படியே 90லேருந்து 100 கிட்ட வரைக்கும் திரும்ப இறங்கிடுது 80 கீழே. அதனால அதை எதுவும் கொத்தம் சொல்ல முடியாது. மேடுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு இழுத்துட்டு ஏறணும்ல. ரொம்ப நேரம் ஹை ஆர்பிஎம்ல ஒரே நேரத்தில் ஓடிட்டே இருந்தால் டெம்பரேச்சர் ஆகத்தான் செய்யும். அந்த கீரை மாத்தினா அடங்கி தான் போகும். குட் மார்னிங் மக்களே, விடிஞ்சு விட்டது. டைம் 6:20. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மோர் கிட்ட வந்திருக்கேன். இன்னும் இந்த ரோடு ஒரு 140 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிள் ரோடு தான் கீழே. சூரியன் வர தொடங்கிடுச்சு. இடது புறத்துல இருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஒரு வேலையை காட்ட ஆரம்பிப்பாரு. நைட்டு ஃபுல்லா வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தோம். இது ஏன் இன்னைக்கு விடிய விடிய ஓட்டணும்னா, நான் மட்டும்தான் தனியா போயிட்டு இருக்கேன். தனியா போறேன்னா இன்னும் 2 வண்டி போகுது. ஆனா வடக்குல இருந்து போறாங்க. அதனால அவனும் வரல. அவன் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி நம்ம நின்னாலும் அவனும் நிக்க போறது கிடையாது, போயினே தான் இருப்பாங்க. சரி எங்கன்னா போங்கன்னு விட்டாச்சு. சரி தனியா இருக்கும், யாருமே இல்லை. சரி ஓட்டுன்னு ஓட்டியாச்சு. நீங்களே இருப்பாருங்க. எவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்துருக்கோம் பாப்பா. கம்மியாக தான் இருக்கும். 184 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு பங்கில் டீசல் போட்டதுலேருந்து 400 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கணக்கு வச்சிங்கன்னா எத்தனை மணி ஆச்சு? பங்கில் டீசல் போட்டு வெளியே வரவே வந்து 9 மணி 9:15 தான் இருக்கும். நமக்கு டைம் 7 மணி ஆகும்போது அவ்வளோ நேரம் தூங்காத கொள்ளாத தாங்க ஓட்டி கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் தான் ஓட்டிடும். அதான் போதா வாழ்க்கை
கண்ணு போட்டுற அளவுக்கு அடிக்குது. ஆனா வெயில் வந்து இதுக்கப்புறம் தான் ஏறும். அதே போல சூரியன் எந்த பக்கம் இருக்கு, நீதான் அந்த பக்கம் இருக்கு. போலியா எதுவும் போலியா? நானும் யோசிச்சேன், சரி விட்டுட்டே வேணா தூங்கிடலாமா அப்படின்னு. சரி தனியாக தானே போகிறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். முன்னாடி 2 பேர் தெரிஞ்சவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பிடிக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் அவங்க ரேஞ்சு கிட்ட நெருங்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க நிறுத்தாத போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிருக்கலாம். சிங்கிள் ரோடு கூட போய் இறங்கி இருக்கலாம். போய் பிடிக்க முடியுமா தெரியல. அது வரைக்கும்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவோம். இப்போதைக்கு தூக்கம் இல்லை. இன்னைக்கு தான் தெரியல, சுத்தமா தூக்கமே இல்லை. அந்த பக்கம் இழுத்து கைதான் வலிக்குது. எதுக்கும் போல போர்டுல தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. நேரில் ஒன்றையும் பார்க்க முடியல. இதுல வேலி போட்டிருக்காங்க தெரியுதா? முன்னாடி வந்து அந்த வேலி இருக்காது. இப்பதான் வந்து புதுசா போட்டிருக்காங்க. 2 பக்கமும் போட்டிருக்காங்க. விலங்குகள் எதுவும் உள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருக்கலாம். அதுக்குதான் மெயினா போடுவாங்க. ஏன்னா நிலத்துக்காரங்க போட்டாங்கன்னா அவங்க நிலத்துக்கு மட்டும்தானே போடுவாங்க. மாட்டல் எத்தா போகுது பாரு. காலையிலே வர்றது பாருங்க. கடைசியா நம்ம நாக்பூர்ல இருந்து சென்னை வந்து இந்த வண்டி வாங்கி ஃபர்ஸ்ட் ரோடு போயிருக்கோம் பாருங்க. அப்ப கூட ஆமா, நான் கூட வெயிட் ஏற்றோன்னு நினைச்சேன். 10 டன்னுக்கு ஏற்றி விட்டாங்க. அதனால வண்டி சென்னைக்கு போயிடுச்சு. இப்போ இது 21 டன்னு மொத்தமா லோடு மட்டும் சொல்றேன். மொத்தமா சேர்ந்தனா வண்டியோட ஒரு 34 அந்த மாதிரி வரும். பார்க்கலாம். டேங்க் ஃபுல்லா கூட பரவாயில்ல. கட்டானோட எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓனர் சொன்னாரா இதுமாரிலாம் போடக்கூடாது அப்படின்னு. டேங்க்ல வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், அதனால கொஞ்சம் கேப் இருக்கும். தேவைன்னா வந்து அங்கே நம்ம பங்கு சென்னையில கூட வந்து போட்டுருக்கேன் அப்படின்ட்டாங்க. ரைட்டு, இப்போ பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது. காலையிலே நல்லா தான் வெயில். ஆனால் கொஞ்சம் டயர்டா இருக்கு. தூக்கம் இல்லை, டயர்டு. குரங்கு அங்கே எல்லாம் குட்டி குரங்கா இருக்குது. ரோட்டுக்கு நடுவில் வர உட்காந்துருக்கா. இது வேற திடீர்னு எங்க உள்ளதுக்கும் ஓடியாந்துருக்கோன்னு பாக்குறாரு. வராத இருக்கிற வரைக்கும் அதுக்கு நல்லது. நைட்டெல்லாம் தூங்காத வண்டி ஓட்டிட்டு வந்தேன். அப்பெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ சூரிய வெயில் வந்து கண்ணுல அடிக்குதா, கண்ணு எரிச்சலாம் வருது. அதை நம்ம கண்ணை மூடும் போது இப்பதான் அந்த தூக்கம் வர கொஞ்சம் எஃபெக்ட் வருது. ஆனா இப்பவே நிறுத்துறது தான்.
வெயில் ஏறிச்சுன்னா இதுக்கப்புறம் ஓட்ட முடியாது. அதுக்கு இடம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஓட்டலாம். கரெக்டாக நேரம் மூஞ்சிலே கண்ணுலேயே தான் அடிங்க. காமாரெட்டி வந்திருக்கேன். வெயிலுக்கு ஓட்டுறோம் பார்த்தீங்கன்னா கண்ணு அரை கண்ணில் வண்டி ஓட்டுட்டாரு. காலையிலே நாப்போடு போடுது. இந்த ரோட்ல இருக்க கடைசி டோல்கேட்டு. வண்டிங்க ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கு. போய் நிக்கிற போது தான் முன்னாடி இருக்க வண்டி ரிவர்ஸ் வரும். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். ரைட்பா வந்தாச்சு. இதுக்கப்புறம் சிங்கிள் ரோடு கீழே இறங்கி போக வேண்டியதுதான். போர்டுக்கு கொஞ்சம் பெயிண்ட் வச்சு ஊர் பேர் எதுனா நல்லா இருக்கும். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா 2 வடக்கு வண்டிக்கு முன்னாடி போயிருக்கலாம். முன்னாடி போறது லோடு வண்டி தான். அதுவும் ஓட்டனா பிரச்சனை இல்லை. சில பேர் உருட்டுவாங்க பாரு இந்த ரோட்லயும். ஆப்போசிட்ல ஏன்னா ஒரு வண்டி வந்தா கூட இந்த வண்டி சைடு வாங்க முடியாது. அதே நேரம் நம்மளது பிக்கப் ஆகிற நேரத்துக்கு யாரும் வராத இருக்கணும். 2 வீலர் வருது போக முடியாது. டேர்னிங் வேற நிறையா இருக்கும். அதில் ஏற முடியுமா பத்தியா சொல்ல. தாத்தா தான் ஓட்டியும் போறாரு. சொல்ல வேண்டிதான், தாத்தா தாத்தா எனக்கு வழி விடு. வாய்ப்பு குறைவு தான். சரிப்போ பொறுமையா போய் சைடு எடுத்துப்போம். எங்க இடம் கிடைக்கிதோ வாங்க. ஆனா ரோடு டேர்ன் ஆகி போதா, அந்த நேரத்துல ஏறிலாம் போக முடியாது.
எட்டி பார்த்தால் வண்டி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் பாரு. இன்னைக்கு தாத்தா நம்மளை வச்சு செய்ய போறாரு போல. ஓவர் டேக் எடுத்துட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு, இருந்தாலும் சைடு எடுத்தாச்சு. ஸ்பீடு பிரேக்கு யாரு நம்மளால வடக்கு நண்பர்கள் தண்ணி பிடிக்கிறாங்களா? சரி பரவாயில்ல. சும்மா நிறுத்ததுக்கு பதிலாக தண்ணி கிண்ணி ஏதோ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டிருக்காங்களா? நிறைய பேர் சும்மாவே நிப்பாட்டுவோம். ரோட்லேயே இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் ஆகுறது. வெயிலின் தாக்கம் தாங்க முடியல. டைம் சாயந்தரம் 6:50 ஆகுது. கிளம்புறேன். என்னடா நல்ல தூக்கமானு கேட்டால் நல்ல தூக்கம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு இருந்தது. ஓரளவுக்கு அவ்வளோதான் இருந்த டயர்டுக்கு. அப்பா இதுக்கப்புறம் அப்படியே சிங்கிள் ரோடு தான். ஜேன்னு போக வேண்டியதான். ஆனால் இன்னும் இருக்கிற டயர்டுக்கு எவ்வளோ தூரம் ஓட்ட முடியலாம் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். இங்கேருந்து அடுத்த ஒரு கஜோல், அடுத்து போனகிரி, சித்தியால், அது வரைக்கும் சிங்கிள் ரோடு தான். கஜோல் இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்கு. கஜோல் ஊர் வந்தாச்சு. நான் ஊரை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டேன். நம்ம தான் ஏத்தாப்புல வரணும். கண்ணு குசுமோ இல்லை என்ன தெரியாத ஒரே ஒரு லைட்டை மட்டும், அதாவது மெயின் லைட்டை மட்டும் ஒன்று போட்டு ஓட்டிட்டு வரேன். இன்னொரு ஆலத்தின் இருக்கு, அதை கூட இருக்கல. வரவங்க எல்லாம் 2-3 எல்இடி 4-5 லைட்டு போட்டு வராங்க. என்ன சொல்றது, எந்த எல்இடி போயிடுச்சு. சரி அது எதுக்கு தேவையில்ல வாங்கி மாட்டணும், தேவையில்லன்னு விட்டுட்டேன். இன்னொரு லைட் இருக்கு, அதை கூட இழுத்து விட்டு ஓட்டினாலும் சரி 2 வீலர் கஷ்டமா இருக்குமேன்னு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் ஐவிங்கு, டபுள் லைட்டு, எல்இடியில் 4 எல்லா இடத்தும் கணக்கு சொல்றது. சரி ஹைவேஸ்னா கூட பரவாயில்ல, சிங்கிள் ரோட்ல என்ன பண்றது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துருக்கலாம். தூங்கி இருந்தேன்னா எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்திருப்பேன். ஏன்னா இதுதான் இரவு நேரம் ஆரம்பம். அதனால எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா தெரியுதா எத்தாப்புல எத்தனை எல்இடி தெரியுமாக்குது? 6 எல்இடி ஓடுது. ஓகேங்கப்பா, வாங்க லைனா வராங்கப்பா. இந்த ரோட்ல இன்னொரு லைட்டு, இதை போட்டு விட்டு ஓட்டுறதுக்கே நான் கொஞ்சம் தயங்கிட்டு தான் இருக்கேன். தலை வண்டி வந்தால் ஆப்போசிட்ல ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி நினச்சி போட்டாலும் பெரிய வண்டிக்கு பிரச்சனை இல்லை, அவங்களாம் 5-6 லைட்டு போட்டு விடுவாங்க. மெயினாக 2 வீலருக்கு தான் கொஞ்சம் தொல்லை. நீ பார்த்துப்போ. இங்கிருந்து போனகிரி ஜாபால உள்ள விட்டுருமா? பரவாயில்ல, உள்ள போ. இதை தாண்டி இதுக்கு போனோம்னா ரொம்ப டைம் ஆயிடும்.
வண்டி கூட நிப்பாட்டி இருக்கேன். போயிட்டு என்ன இருக்குன்னு சாப்பிடும். ஆக மொத்தம் எனக்கு ரைஸ் இல்லை, சப்பாத்தி தான் இருக்கும். இத்தனை நாள் அங்கேயே தான் சாப்பிட்டு வந்தோம். சரி பரவாயில்ல. தண்ணி வரல, நான் வரேன். சாப்பாடு கட்டிட்டு வந்தவொடனே சாப்பிட்டுட்டு போய் படுக்க வேண்டியதான். இதுதான் இன்றைக்கான சாப்பாடு. வெங்காயம், சப்பாத்தி, சிக்கன். சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டா இருக்க மாட்டேங்குது. என்னதான் கடையில் சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராது. அதே மாதிரி கொஞ்சம் டாபா ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் மிளகா தண்ணி அது மாதிரி தான் இருக்கும். வேறு வழி இல்லை, இதுதான் சாப்பிடணும். ரெடி ஏறுது. சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஓய்வு எடுக்க வேண்டியது தான். சாப்பிட்டாச்சு. சரி மக்களே, சாப்பிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் சிக்கன் கிரேவி. அது கிரேவியில் கணக்கு சேர்க்க முடியாது, கொஞ்சம் மிளகா தண்ணியில் தான் சேர்க்கணும். இங்கே ரைஸ் இல்லை. நம்ம சிட்டியால் டாபா போயிருந்தால் ரைஸ் எதனா வாங்கி சாப்பிட்ருக்கலாம். ஆனால் வந்து இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் இதில் பாதி கணக்கு போட்டாலும் ஒரு 60 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். சேதான் பாரு. சரி ரைட்டு. இப்போ எதுவும் நம்மளை ஃபோன் பண்ணியோ வான்னு சொல்லி கூப்பிடல. அதனால் வந்து பார்த்தோன்னா சரி நம்ம நிதானமாக போகலாம், நம்ம தனியாக தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டு டைமுக்கு சாப்பிடும். சரி ரைட்டு. எப்பயுமே வந்து அன்டைமில் சாப்பிட்றோம் போகிறோம். சரி இப்போயாவது ஒரு கொஞ்சம் நேரம், இதுவும் கொஞ்சம் கணக்கு போட்டால் ஒரு 10 மணி கணக்காயிடுச்சு. சரி கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுமே, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுப்போம், படுத்துட்டு காலைல போகலாம் அப்படின்றத சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இங்கே ரைஸ் இல்லை, இதில் ரைஸ் கிடையாது எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி ரைட்டு, இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓட்டணுன்றதுக்காக தான் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா சிங்கிள் ரோடு வேறு. சரி ரைட்டு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போமே. கேட்கலாம், என்னடா அங்கே தான் ரெஸ்ட் எடுத்தா அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் ரெஸ்ட்டா அப்படின்னா, அது தூக்கம் இல்லாத வந்தது. சரி நிப்பாட்டினேன். சரி ரைட்டு. நைட்டு தூக்கம் இல்லைனாலும் மொத்தமும் போச்சுன்ற கணக்கு தான். சாப்பிட்டாச்சு மக்களே. சரி ரைட். 150 ரூபாய் மொத்தமாக வந்தது. நான் சாப்பிட்டது 3 ரொட்டி அந்த சிக்கன் கிரேவி, அவ்வளோதான். 150 ரூபாய் ஆயிடுச்சு. முடிஞ்சது வேலை. சரி ரைட் மக்களே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு கூட தெரியல, பார்ப்போம். பாய்.